Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1996க்கு பிறகு விடியல் வர வேண்டும் என்பதற்காக விடியல் சேகரன் இங்கே வந்திருக்கிறார்கள். அருமை சொந்தங்கள், 30 ஆண்டு காலமாக ஒரே சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர். ஐயா, அரசு வேலை இருந்தா கூட சக்கரபாணி ரிட்டையர் ஆகிருக்கணும். அரசு வேலை இருந்தா கூட ரிட்டையர் ஆகிருக்கணும். 30 வருஷம், 30 வருடமாக 1996 ஆரம்பித்து 2026 இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. 30 ஆண்டு என்பது 2 தலைமுறை நீங்க கொடுத்திருக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய 2 தலைமுறை கொடுத்திருக்கிறான். ஆனா ஒட்டஞ்சத்திரம் தொகுதியினுடைய வளர்ச்சி பாரு. தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அந்த தொகுதி எப்படி மாறி இருக்கும்? இன்னும் விவசாய மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார். விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவுகள் இல்லாத ஒரு அவலம் இல்லாம கண்ணோடு கிழங்கள் ஆரம்பிச்சு மக்காச்சோளத்துக்கு ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் பாருங்க, எதுக்குமே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சக்கரபாணி அவர்கள் இந்த தொகுதியில 30 ஆண்டு காலமாகும் ஆண்டவனாக பார்த்து விடியல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக அனுப்பிய விடியல் சேகரவர்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை பாருங்க. அண்ணனுடைய சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரத்தில் 2006 11 வரை இருந்தபோது 9 பேர்கள் 234 சட்டமன்ற உறுப்பினர் 100% அட்டெண்டன்ஸோடு சட்டமன்றத்தில் போனது ஒருவர். 5 ஆண்டு காலம் காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நாள் விடுப்பு எடுக்காம, தாய்மார்களே நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளணுமா, காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2006 11 வரை ஒரு நாள் விடுப்பு எடுக்காமல் 100% எல்லா கூட்டத்தொடருக்கும் சென்ற ஒரு பெண். அந்த சட்டமன்றத்தில் 2006 11 வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதிக்காக கேட்ட அதிக கேள்விகள் முதல் 10 கொண்டிருப்பவரும் கூட விடியல் செய்கிறார்கள். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர், வெளிய விவசாயிகளுடைய ஒரு மகன் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாரத பிரதமர் அண்ணன் நரேந்திர மோடி அவர்கள், அருமையா நரேந்திர மோடி அவர்கள், வாழுகின்ற காமராஜர் ஐயா, ஜி.கே. வாசன் அவர்கள் 3 பேரும் இணைந்து இந்த சக்கரவாணி அவர்கள் எதிர்த்து ஒரு வெற்றி வாய்ப்பை இங்கே பதித்து ஒட்டஞ்சத்திரத்துடைய தலைவரத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் விடியல் சேகரன் ஐயா. அவர் பேசுறதை கடந்த 20 நாட்களா பார்த்திருக்கேன். அதிர்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதிர்ந்து ஒரு வார்த்தை. இஸ்லாமியரை பார்த்தாலும் கூட, இஸ்லாமிய சொந்தங்களை பார்த்தாலும் கூட, அண்ணே கொஞ்சம் துவா போடுங்க, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒரு துவா போடுங்க சொல்லுவார். அந்த அளவுக்கு எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரு மாண்பு, ஒரு பண்பு, அது அடிப்படை விவசாய குடும்பத்தினுடைய பிறப்பிலிருந்தே வந்திருக்கக்கூடிய ஒரு பண்பு. ஒட்டச்சத்திர தொகுதியுடைய பொதுமக்களே, இங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் ஒட்டச்சத்திரத்துடைய தொகுதியில் நடத்தியிருக்கிறோம். கண்ணுவெளி கிளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். பெண்கள் தொகுப்பில் ஊழல் நடப்பதற்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். பல மக்கள் பிரச்சனைக்காக சிக்காடு பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். பிட்கோக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். அல்ல, எனக்கு தெரிந்த நாடே ஒட்டச்சத்திரத்திற்கு 6 முறை ஆர்ப்பாட்டத்திற்காக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 ஆண்டுகள் அமைந்திருக்கின்றன. அவருடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொகுதி. அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலட்சம் 169 தொகுதியில வெற்றிகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. 169 தொகுதி வெற்றி வேண்டும் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸோடு இணைந்து 33 இடத்துல தாமரை போட்டுக் கொண்டிருக்கிறது. அருமையிலே, இதெல்லாம் எதற்காக? தமிழகத்தினுடைய முன்னேற்றம், தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் தமிழகத்தினுடைய மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் விவசாய பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் இன்று கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சொன்னது ஐயா, சரித்திர வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது. சக்கரபாணி அவர்களை பொறுத்தவரை தெரியும், 500, 1000, 2000, 5000 இதான் ஒரு கணக்கு. தவிர எந்த கணக்கும் இல்லை. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு தேர்தல் அறிவித்தவர்கள் மறுபடியும் ஒன்று பார்ப்பாருங்க. இடையில் அவருக்காக எந்த பிரயோஜனம் இல்லை. ஐயா, இப்பதான் பக்கத்து தொகுதி வேடசந்தோட பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றங்க ஐயா.
தேவசந்தோட திமுகவுடைய வேட்பாளர் அற்புதமான அதிமுக ரெட்டலையில் நம்ம டாக்டர் இருக்கிறார், பெரிய வெற்றியை பதிவு செய்ய போறார். வேடசந்தோட கேட்டேன், அண்ணா திமுக வேட்பாளர் யார்? அப்பதான் தெரிஞ்சு அண்ணா சாமிநாதன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த சாமிநாதன் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு எங்கேயோ அவரை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கேட்டேன்னா இந்த ஈடி ஆச்சு அந்த சாமிநாதனான், இந்த சக்கரவாதியை சுத்திட்டு இருப்பாரு அந்த சாமிநாதனான். அப்பதான் மக்கள் சொன்னாங்க, அதே சாமிநாதன் தான் இவர் பொங்கல் தொகுப்பும் கொடுத்த மிளகுக்கு பதிலா பருத்தி கொட்ட தண்ணி மேல் இருக்கக்கூடிய ஒருத்தர் தண்ணி மேல் இருக்கக்கூடிய கட்டியாக இருக்கு. மற்றவர்கள் வெள்ளம் தான் தமிழகத்தில் வெள்ளத்தை தாய்மார்களே பக்கெட்ல முடிச்சீங்க. முதல் 2022-21 வச்சு அந்த வெள்ளத்தை சப்ளை பண்ணதுதான் அந்த வேடசந்தூருடைய திமுக வேட்பாளர் சாமிநாதன். அந்த சப்ளையர் எல்லாம் ஒன்று சேர்த்து ஊழல் பண்ணதுதான் ஒட்டச்சத்திரத்தினுடைய வேட்பாளர் சக்கரபாணி அவர்கள். விளங்கி பினாமி எல்லாம் பக்கத்து தொகுதியில் எப்படி வராங்க? பினாமி அந்த பக்கத்து தொகுதி வேடசந்தூர்ல பினாமி ஒட்டச்சத்திரத்தில் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து எப்படி ஒட்டச்சத்திரத்திற்கு வேடசந்தூருக்கு அவங்க வாய்ப்பளிக்க போறாங்க, வேலை செய்ய போறாங்க. அருமை சொந்தங்களே அரசியல்ல ஒரு தொகுதியில ரிட்டையர்மெண்ட் வர வேண்டும் என்பதற்கு உதாரணமே அண்ணன் சக்கரபாணி அவர்கள் தான். 30 வருஷம் ஐயா ஒரு வேளாண் முருகமரத்து மேல் ஏறினா கூட 10 வருஷத்துல கீழே இறங்கியது. 30 வருஷமா ஒட்டச்சத்திரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதுங்களா? இல்லை. விவசாய பெருமக்களுக்கு சந்தை விலை இருக்கா? இல்லை. எதுவுமே இல்லை. வறட்சி பகுதியாகத்தான் இன்னும் ஒட்டச்சத்திரம் வச்சிருக்கிறார். அதனால் அருமை சொந்தங்களே, இந்த முறை இந்த மாற்றத்தை நீங்கள் கொடுக்கணும், ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே கொடுக்க வேண்டும் என்று நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, இந்த பொங்கல் தொகுப்பில் ஊழல் செய்த பொழுது தமிழகத்தில் ஒரு நபர் இவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ஐயா பொங்கல் தொகுப்புல ஊழல் பண்ணிட்டாங்க, நடவடிக்கை எடுங்க. அந்த குடும்பத்தை டார்ச்சர் செய்து 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 அவங்களுடைய பையன் நந்தன் என்பவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பொங்கல் தொகுப்புல ஊழல் திமுக அங்க போய் அந்த குடும்பத்தை சின்னாபனப்படுத்தி அந்த குடும்பத்தில் அவருடைய மகன் குப்புசாமி அவர்கள் தீ குளித்து இறந்து போனார் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவருக்கு நியாயத்தை நீங்க தான் கொடுக்கிற வாக்கு மூலமா திரு சக்கரபாணி அவர்களுக்கு நீங்கள் போடக்கூடிய ஒரு வாக்கும் கூட ஒரு தவறான வாக்கு என்பது சகோதர சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு தெரியும். சக்கரபாணியை எதிர்த்து நாம் போடக்கூடிய ஒரு வாக்கும் கூட ஒட்டச்சத்திரத்தினுடைய வளர்ச்சிக்கான வாக்கு, பினாமியுடைய குடியிலிருந்து ஒட்டச்சத்திரத்தை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கான வாக்கு, விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வாக்கு. இன்னைக்கு அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் நேரடியாக எடப்பாடி எனக்கு ஓட்டு பெற முடியாதுங்க. இவருக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டு தான் எடப்பாடி அவங்க முதலமைச்சராக இருக்கும். அருமை சொந்தங்களே, ஒட்டச்சத்திரத்துடைய பேரணி முக்கிய மக்கள் உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பு நம்முடைய அண்ணா இங்க நின்றுட்டு இருக்கார். தமிழகத்தில் 2022 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் நடராஜன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி போட்டி போட்டார் என்று. 75,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கிட்டு இருந்தாலும் 35,000 கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஒரு பெரிய வேலை செய்து ஐயா இந்த ரிலே ரேஸ் எல்லாம் ஓடுவாங்க. 100 மீட்டர் ரேஸ்ல மிக வேகமாக ஓடி அந்த பேட்டனை கொண்டு வந்து விடியசேகரன் கையை கொடுத்தார். அண்ணன் நான் பாதி வேலையை செஞ்சுட்டேன், கடைசி வேலையை நீங்க செஞ்சிருவேன். அண்ணன் தம்பிகளாக நம்முடைய ஒட்டச்சத்திரத்தில் அருமை சகோதரர் நடராஜன் அவர்கள் விடியசேகரனோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி என்ற மண்ணில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களை, உங்களுக்கு தெரியும், ஒரு கை தட்டினா சத்தம் இல்லை, 2 கை சேர்த்து தட்டினா சத்தம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இந்த தொகுதியில் நம்முடைய காவலையை தோழியை சுமந்து கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் எத்தனை காலம் நீங்கள் காத்திருந்தீர்கள்? ஒட்டச்சத்திரத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். இந்த முறை தாமரையை கொண்டு வந்து ஒட்டச்சத்திரத்தில் இரட்டையுடைய ஆதரவோடு இங்கே நிறுத்தியிருக்கின்றோம். அதனால் அந்த சரித்திர வாய்ப்பை நீங்கள் தவறவிடக் கூடாது. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் இங்கே நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, தமிழகத்திற்கு மட்டுமே இன்னைக்கு ரேஷன் துறையினுடைய அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ரேஷன் துறையினுடைய அமைச்சர் நம்ம சக்கரபாணி அண்ணன் தான். நம்ம சக்கரபாணி ஐயா, மோடி ஐயா தமிழகத்திற்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு டன் அரிசி அனுப்புறாங்கன்னு யாரும் சொல்ல முடியுங்களாங்க ஐயா? டெல்லியில் இருந்து பஞ்சாப், சண்டிகர், உத்தரப்பிரதேசத்துல அரிசியை லிப்ட் பண்ணி அதை ட்ரெயின்ல போட்டுங்க ஐயா, தமிழகத்தை கொண்டு வந்து அரிசி இறக்கிறோம். எத்தனை டன் கொடுக்கிறாங்க ஐயா? தமிழகத்திற்கு ஒரு மாதத்திற்கு பாரத பிரதமர் அனுப்பி வைக்கக்கூடிய அரிசி மட்டுமே 2 லட்சம் டன். 2 லட்சம் டன். அந்த பையன் மட்டும்தான் திமுக காரங்க கொடுக்கிறாங்க ஐயா. அரிசி எல்லாம் வெளியிருந்து 2 லட்சம் டன் வருது. ஆனா தமிழகத்துல
ஒரு 2023 மட்டுமே தமிழகத்தில் ரேஷன் கடையிலிருந்து கடத்தப்பட்ட அரிசியினுடைய அளவு மட்டுமே 916 டன். அவ்வளவுதான் நம்ம பிடிச்சப்பட்டது 916 டன். ரேஷன் துறையினுடைய மந்திரி வெட்கக்கேடு. ஒரு மனுஷன் டெல்லியில் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு உங்கள் வரிப்பணத்தை எல்லாம் நேர்மையா சிந்தாம சிதறாம உழைத்து எங்களுக்கு ஏழை மக்களுக்கு, இந்தியாவில் 80 கோடி மக்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்கிறார் ரேஷன் கடையில. தமிழகத்திற்கு 2 லட்சம் டன் அனுப்பி வைக்கிறாரு. இங்க இருக்கிறவங்க ரேஷன் கடையிலிருந்து அரிசியை கடத்துவது மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையா வச்சிருக்கிறாங்க. சக்கரபாணி அதோடு நிற்கிறீங்க. நான் ஆட்சிக்கு வந்தா அமைச்சரானா ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் வைப்பேன், அது வைப்பேன், தேங்காய் வைப்பேன், மாங்காய் வைப்பேன். ஐயா ஒன்னும் வைக்கல. அவர் விட்டது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பொங்கல் கோயிலுக்குள்ள விட்டது மட்டும்தான் எனக்கு விட்டார். அதுவரைக்கெல்லாம் சிபி வழக்கு எடுக்கிறது. ஐயா தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு என்ன ஆகும் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் ஏதாவது சொல்லி சொல்லி போயிட்டா அப்புறம் நான் தான் இதை பண்ணிட்டப்பாங்க. நான் என்ன இதை சொல்லுங்க ஐயா, வழக்கு இருக்குன்னு சொன்னேன். அவ்வளவுதான் என் வேலை. வழக்கு இருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சர்கள் 13 பேர் என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் புலால் சிறைக்கு போகும். 13 பேர். ஆனா புலால் சிறையில் இடம் இல்லைங்க. ஏன்னா சாதாரண கைதிகள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக காரணம் அவனை கூட குழந்தைங்க தனியா போடுகிறாங்க. புலால் சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் அண்ணன் நாங்க திமுகவோடு சிறையில் உட்கார அளவுக்கு மோசமாயிட்டோமா, அவங்க தனி சிறையில போடுங்க. அதனால இன்னைக்கு புலால் சிறையில தனி பிளாக்கை கட்டிட்டு அந்த 13 பேருக்கு அழைத்து வைக்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் மருந்து விடக்கூடாது. அவங்க சொல்லுங்க. அடுத்து சக்கரபாணி அண்ணன் இன்னொரு நெற்களை இன்னும் ஒருபடி முன்னாடி போனார். என்ன பண்ணாருனாக்க, நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து அரசு கிடங்கு நெல் விற்கிறாங்க. தஞ்சாவூர்ல நெல்லை வாங்குறீங்க, கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல்லை வாங்கி லாரியில போட்டு கிடங்குல கொண்டு வைக்கணும். அதில் மட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு டன்னுக்கு 598 ரூபாய் ஒப்பந்தப்படி கொடுக்கணும். ஆனா இவருடைய பினாமிகள் 3 பேருக்கு பிடிச்சு 19 சின்ன லாரியை பிடிச்சு அதுல ஏற்றி டன்னுக்கு 186 ரூபாய் கொடுத்து 412 ரூபாய் ஒரு டன்னுக்கு லாபம் சைட்ல பார்த்தாங்க. ஐயா அது மட்டுமே இந்த ஊழலையும் நான் தான் ஐயா மக்கள் முன்னாடி கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையில நான் கம்ப்ளைண்ட் இருக்கிறதையே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். இந்த ஊழல் மட்டுமே வருஷத்துக்கு 160 கோடி ரூபாய் செய்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு 800 கோடி. அதனால ஒட்டஞ்சத்திற்கு என்ன சொன்னாரு, அண்ணே பணம் தண்ணி மாதிரி போதுங்க, பணம் தண்ணி மாதிரி போதும். ஐயா பொங்கலுக்கு ஒரு ஊழல், லாரியில நெல் கொள்முதல் ஊழல், அந்த பணத்தை ஒட்டஞ்சத்திரத்துல தண்ணி போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. விடியல் செய்த அண்ணனோடு நீங்கள் நிற்க வேண்டும். 2026 ஏப்ரல் 23 நீங்க நின்று ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று தாய்மார்கள் உங்களுடைய பாதத்தை கொண்டு வழங்கி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ரொம்ப தவறா போயிருக்கீங்க. ஐயா நான் தமிழகத்தில் எல்லா இடத்திலையும் பிரச்சாரத்துக்கு போறேன் ஐயா. நேற்று மட்டுமே திருச்செந்தூர், முதுகுளத்தூர், ராமநாதபுரம், அறந்தாங்கி, புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, திருச்சி அந்த பகுதியெல்லாம் பிரச்சாரம் செய்திருங்க ஐயா. எல்லா இடத்திலும் மக்கள் ஒன்றுதான் சொல்றாங்க, அண்ணன் திமுக வேண்டாம், வேண்டாம் திமுக வேண்டாம், போதுங்க 5 வருஷம் பார்த்தேன் ஒண்ணு சரியில்லை, நாங்கள் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும். ஐயா ஆட்சி மாற்றம் முடிவு செய்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏ தான் மாற்றணும். திமுக காரணம் மாற்றம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஸ்டாலின் மட்டும் மாத்துவேன், ஆனா எம்எல்ஏ மாற்ற மாட்டேன்னா என்னையா நியாயம்? அதனால் ஒப்பந்தத்தில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்த, கோட்டையிலும் மாற்றத்தை கொண்டு வந்து, 2 இடத்துல மாற்றத்தை கொண்டு வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கோட்டையில முதலமைச்சராக நீங்கள் அமர்த்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, ஒட்டஞ்சத்திர தொகுதிக்கு மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதினார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கான்கிரீட் வீடு கட்ட 4 லட்சம் தரும் என்று சக்கரபாணி சொன்னார். கொடுத்தாருங்களா? கொடுக்கல. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வீடு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி 4 லட்சம் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய பயிர் சொன்னாங்க பாருங்க. ஒட்டச்சத்திர வட்டம் எட்டயம் என்ற இடத்துல பழனி கங்காளவாடி கோவிலுக்கு சொந்தமான 300 ஏக்கர் நிலத்துல ஒரு பல்கலைக்கழகம் தொடங்குவோம் சொன்னார். கிரிச்சன் இனி 5 வருஷம் பல்கலைக்கழகம் தொடங்கினார். கிராமப்பட்டினம் புதூர் பெரிய துறையிலே ஒரு தடுப்பணை கட்டி தரப்படும் இல்லை. கொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திலே நெசவு தொழில் ஈடுபட்டு சுமார் 5000 நெசவாளர்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய சேலை வேட்டியில நரிக்கல் பட்டியல ஜவுளி பூங்கா வாய் இருக்கிறது. ஐயா திமுக தலைவர்கள் மட்டும் வாயில்னா நாய்க்கு தீர்ப்பாய் எப்படி எல்லாம் பேசிருக்காங்க. இதனால ஒரு வாக்குறுதி நிறைவேற்றாங்க ஐயா. ஒரு வாக்கு நரிக்கல் பட்டியல ஜவுளி பூங்கா. திண்டுக்கல் பழனிசாலை ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் விபத்து சிகிச்சை பிரிவுடன் கூடிய 24 மணி நேரம் நவீன மருத்துவமனை சிகிச்சை. ஐயா எதுவும் செய்யல, எதுவும் செய்யல. இப்ப ஸ்டாலின் அம்மாவை பொறுத்தவரை
ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா ஒரு நாளைக்கு 3 டைம் ஒரு கீ கொடுக்கணும் ஐயா. பொம்மைக்கு கீ கொடுத்தீங்கன்னா அது ஒரு மணி நேரத்தில் அந்த கீ கீழே வந்ததுன்னா பொம்மை எதுவும் பேசாது. ஸ்டாலின் ஐயாவுக்கு காலையில 6 மணிக்கு ஒரு கீ வீட்டில் கொடுத்துருவாங்க. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் டெல்லி டெல்லி டெல்லி. ஐயா மத்தியானம் மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. சாயந்தரம் மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு வஞ்சிக்குது மத்திய அரசு வஞ்சிக்குது. அப்புறம் தூங்க போயிடுவாரு. காலையில மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா 5 வருஷம் இதை தவிர ஏதாவது பேசினாரா தாய்மார்களே நீங்க சொல்லுங்க. ஹிந்தி டெல்லி மத்திய அரசு வஞ்சிக்குது இதை தவிர எதுவும் பேசாம 5 ஆண்டு காலம். ஐயா வடிவேலன் ஒரு படத்துல சொல்லுவார், ஏய் சும்மா இருந்து பாரு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. ஸ்டாலின் ஐயா சும்மா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு நமக்கு தான் தெரியும். 5 வருஷம் எதுவும் செய்யாம தமிழகத்தை பாலடித்து பின்னோக்கி எடுத்து சென்று தமிழகத்தை வளர்ச்சி எல்லாம் குறைத்து மக்கள் கொண்டு வந்து எங்களுக்கு வாக்கு போடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களை பெரியவர்களே, இன்னைக்கு தாய்மார்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பாராளுமன்றத்துல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடணும் ஐயா. ஓட்டு போடணும் ஐயா. எதுக்கு ஓட்டு போடணும்? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுக்கு ஓட்டு போடணும். நேற்று மோடி ஐயா கொண்டு வந்துட்டார் அந்த சட்டத்தை, மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க ஐயா. என்ன மசோதாங்க? தமிழகத்துல இந்தியாவில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் 1/3 33% தாய்மார்கள் தான் எம்பியா இருக்கணும். நேற்று காலையிலிருந்து ஸ்டாலின் அன்னைக்கு என்னாச்சு தேர்தல் கழிச்சிருச்சான்னு தெரியல, குதிச்சுட்டே இருக்காரு. நானே கேட்டேன், எதுக்கியா குதிக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு எம்பியை குறைச்சிட்டாங்க. ஐயா தயவு செய்து நல்ல மனநல மருத்துவரை போய் பாருங்க, யார் எம்பியை குறைச்சாங்க? தமிழ்நாட்டுடைய 39 எம்பிக்களை 59 மோடி உயர்த்திருக்கிறார்கள். 50% உயர்வு. கர்நாடகா பாருங்க ஐயா 28 42, கேரளா 20 30, தெலுங்கானா பாருங்க ஐயா 17 26, ஆந்திரா 25 38. யாருக்கும் ஒரு சீட்டு குறையல. மொத்தமாக எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்த்தி நம்முடைய நோக்கம் என்ன? பெண்கள் நீங்க எம்பி ஆகணும் நம்ம நோக்கம். கனிமொழி கருணாநிதி ஒரு கேட்டார் திமுக அண்ணன், அப்ப கனிமொழி கருணாநிதி அக்கா எம்பி இல்லையா? அவங்க எம்பி தான்ப்பா, உங்க குடும்ப எம்பி, மக்கள் எம்பி இல்ல. ஆனா இப்ப தமிழிசை தங்கபாண்டியன் எம்பி இல்லையா? அவங்களும் குடும்ப எம்பி. தங்கபாண்டியன் ஒரு பொண்ணு திருச்சுழி தொகுதியில தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சரா இருக்காருங்களா, அவர் அக்கா தான் தமிழிசை தங்கபாண்டியன். ஆனா இப்ப கீதா ஜீவனும் அங்கதான்ப்பா, குடும்பாச்சு. எனக்கு தமிழகத்தில் இந்த பெண் எம்பிக்கள் யார் சுத்தி கொண்டிருக்கிறார்களோ எல்லோரும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான், அரசியல் குடும்பத்தில். நாம் சொல்வது முதல் தலைமுறை இந்த மாதிரி புழுதி காட்டலீங்க, ஆடு மாடு மேய்ச்சு, செம்மறி ஆடு மேய்ச்சு, மக்காச்சோளம் போட்டு, கண்ணுவெளி கிழங்கு போட்டு, புழுதி காட்டுல ஒரு குழந்தை ஒரு சகோதரி எம்பியாக வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். கனிமொழி கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து எம்பியாக சட்டத்தை நம்ம கொண்டு வரும். ஆனால் அருமை செய்வதே மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஐயா சொல்றார், இளையங்கோட்டை நங்காஞ்சி டேம் பூங்கா அறிவித்து இன்னும் ஆரம்பிக்கப்படல. அதுபோல பினாமிகளை வைத்து விவசாய நிலங்கள் கொள்ளை, அது எங்கயா கேட்கிறீங்க? பினாமி எனக்கு தேர்தலில் நிறுத்துற அளவுக்கு தைரியம் ஆயிட்டாங்க ஐயா. முதல்ல பினாமி பின்னாடி தான் இருப்பான், பக்கத்து வந்து போய் பாருங்க ஒரு பினாமி என்று கொண்டு வைக்கிறான். அருமை சொந்தங்களே, இந்த முறை ஒட்டச்சத்தத்தில் இந்த மாற்றத்தை விட்டுறாதீங்க. இந்த முறை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிருங்க ஐயா. 30 வருஷம் போயிருங்க. 30 வருஷத்துக்கு மேல எதுக்குங்க ஐயா? 30 வருஷத்துக்கு மேல எதுக்குங்க? நீங்களே சொல்லுங்க. 30 வருஷம் எத்தனை வருஷம்? ஏன்னா ஒட்டஞ்சத்திரத்தை குத்தகை போட்டு பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டுமா, சக்கரவாணி பட்டா போட்டு எடுத்துட்டு போவாங்க. இல்லைங்கம்மா, நீங்க விட்டுறாங்க. இந்த முறை மாற்றணும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு அற்புதமான ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினராக 2006 11 வரை இன்னைக்கும் காங்கிரஸ்ல போய் இவரை போட்டீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்றாரு, வீட்டுல போய் படுத்துங்கிறாரு, கவுண்டிக்கு வர்றாரு, 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பார். இன்னைக்கும் காங்கிரஸ் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனா இன்னைக்கு உங்களிடம் இந்த தொகுதியில ஏழை மக்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நிரந்தர பாசன திட்டம் ஒட்டச்சத்திரத்துக்கு இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். 30 காலமாக காவிரி குடிநீர் முழுமை பெறாம அப்படியே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. உலகத்தரமான காய்கறி உற்பத்தி மையத்தை ஒட்டச்சத்திரத்தில், ஏற்றுமதி மையத்தை மத்திய அரசோடு இணைந்து, ஐயா நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்க எம்எல்ஏ கொண்டு வாங்க, மத்திய அரசு கிட்ட பேசி காய்கறிகளுக்கு ஏற்றுமதி மையத்தை ஒட்டச்சத்திரத்தில்
விடியல் சேகரன் சும்மா இருக்கிறது இல்லை. இவரும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலினை எதிர்த்து போட்டி போட்டான். ஏன்னா ஸ்டாலினை எதிர்த்து நிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நான் போய் நிக்கிறேன் போய் நின்றான். 2006 11 வரை காங்கேயத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து போட்டியிடும் பொழுது புரட்சி தலைவி அம்மா சொல்லி அனுப்பினாங்க. நன்றாக புரிந்து கொள்வேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, நம்முடைய உறுப்பினர்களே, அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா கூப்பிட்டு ஜி.கே. மூப்பனார் ஐயாட்ட கூப்பிட்டு மக்கள் தலைவரை கூப்பிட்டு ஸ்டாலினை எதிர்த்து நிற்பதற்கு சரியான ஒரு நபர் வெளியில் தான் அனுப்பி வைங்கன்னு சொல்லி மூப்பனார் ஐயா அனுப்பி வச்சு ஐயா அன்னைக்கு வெறும் 5000 வாக்கு வித்தியாசம் தான் தோத்தார். ஸ்டாலினை எதிர்த்து 1000 விளக்கு தொகுதியில வெறும் 5000 வாக்கு. அம்மா பின்னால் இருந்தான். அருமை சொந்தங்களே, இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லவிடக்கூடாது என்று அன்போடு சொல்லி சுட்டரிக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு மாற்றம் 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 வேண்டும். அதற்கு விடியல் தரக்கூடிய உண்மையான விடியல் சேகரன தாமரை சின்னத்துல விடிய அரசியல் வீட்டுக்கு அனுப்பணும். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அண்ணனை பாருங்க, விடியல் சேகரனுக்கு தாமரை சின்னத்தை பாருங்க. 4ஆம் பட்டன்ல இருக்குது ஐயா. 4ஆம் பட்டன்ல இருக்கு, மறந்து விடாதீர்கள். 4ஆம் பட்டன்ல ஐயா இந்த முறை ஒட்டந்தத்திரத்துல ரெட்டலைக்கு பதிலாக தாமரை, ரெட்டலைக்கு தாய்மறை. தாய்மார்களே, நீங்க போய் தயவு செய்து ரெட்டலையை தேடாதீங்க. ரெட்டலை பெரிய கட்சி 169 இடத்தில் இருக்கு. ஆட்சி அமைக்க போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். ஒட்டந்தத்திரத்துல ரெட்டலைக்கு பதிலாக தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு பெரிய வாய்ப்பு அண்ணனை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, அதே நேரத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய டிஜிபி மாத்தினாங்க ஐயா. படிச்சீங்களா? பேப்பர்ல படிச்சீங்களா? டிஜிபி மாத்தி 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலர் மாத்தினாங்க. படிச்சீங்களா? டிஜிபியை மாத்தியாச்சு, தலைமைச் செயலர் மாத்தியாச்சு. ஏப்ரல் 23ஆம் தேதி முதலமைச்சரை மாத்தி விட்டுருங்க ஐயா. முதலமைச்சரை மாத்தி விட்டுருங்க, எல்லாம் சரியா போகும். அதே நேரத்தில் ஒட்டச்சத்திரத்தில் சக்கரபாணி அண்ணி மாத்தி விட்டுருங்க. ஒரு பெரிய மாற்றத்துக்கு இங்கே அண்ணன் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி வாய்ப்பை நீங்கள் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூத்த தலைவர் நம்மோடு இருக்கின்றார்கள். திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராசியப்பன் அவர்கள், மாநில செயலாளர் வக்கீல் மணிகண்டன் அவர்கள், ஒன்றிய செயலாளர் கண்ணன் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பெரியசாமி அவர்கள், ஒன்றிய செயலாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள், நகர தலைவர்கள் பெருமாள் சாமி அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டச்சத்திர மேற்கொன்றிய செயலாளர், இதற்கு முன்பு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அற்புதமான 84,000 ஓட்டு இல்லைங்களா ஐயா, 82,000 ஓட்டு வாங்கி ஒரு பெரிய புரட்சியை இங்கே அதிமுக செய்திருக்கின்றார்கள். அண்ணன் எம்பி நடராஜ் அவர்களுக்கு ஐயா நன்றிங்க. எம்பி நடராஜ் அவர்கள் தெரிவித்து, ஒட்டச்சத்திரம் தெற்கொன்றிய செயலாளர் சண்முகம் அவர்களுக்கு, கிழக்கொன்றிய செயலாளர் பால்சாமி அவர்களுக்கு, தொப்பம்பட்டி வடக்கொன்றிய செயலாளர் அப்பன் என்கின்ற கருப்பசாமி அவர்களுக்கு, தொப்பம்பட்டி மேற்கொன்றிய செயலாளர் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு, அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு, ராஜ்குமார் அவர்களுக்கு, விஜய ரமேஷ் அவர்களுக்கு, செல்வராஜ் அவர்களுக்கு, அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு, உதயம் ராமசாமி அவர்களுக்கு, அண்ணன் KPV மனோகரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் எல்லோருமே அற்புதமான களப்பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜெயராமன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் பழனி கனகராஜன் அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் ஐயா SK பழனிசாமி அவர்கள், லீலாவதி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், நாச்சிமுத்து அவர்கள், ருத்ரமூர்த்தி அவர்கள், பெரியசாமி அவர்கள், மணிவேல் அவர்கள், முருகசாமி அவர்கள், குமாரதாஸ் அவர்கள், சதீஷ் அவர்கள், அண்ணன் நாட்டுத்துறை அவர்கள், நம்மோடு மேடையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் திருமலைசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லா பாரதிய ஜனதா கட்சிகளுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து, 96 நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக கூட இந்த தொகுதியை அண்ணன் திருமலைசாமி அவர்கள் போட்டியிட்டார்கள் செய்தியை தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் மலசாமி அவர்கள், முருகேசன் அவர்கள், கருப்பசாமி அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், ஜீவானந்தம் அவர்கள், சிவராஜ் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், சுப்பிரமணிய அவர்கள், செல்வன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள், மாவட்ட செயலாளர் பழனி வைரமுத்து அவர்கள், குருகன் அவர்கள், ஒட்டச்சத்திரம் செந்தில் அவர்கள், அண்ணன் முத்து அவர்கள், தங்கவளஸ் அவர்கள், ஜஸ்டின் பாபா அவர்கள், கலைச்சரன் அவர்கள், தென்னிந்திய பாராளுமன்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சபரி அவர்கள், அதேபோல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், IJK கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், அண்ணன் AC சண்முகம் அவருடைய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், ஐயா பாரிவேந்தருடைய ஆசையை பெற்றிருக்கிறார்கள். அருமை செல்வங்களே, குழந்தை செல்வங்களே, முதல் தலைமுறை வாக்காளர்களே, மாணவ செல்வங்களே, யாரெல்லாம் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிட்டீங்களோ
மாற்றத்திற்காக உங்கள் வாக்கெல்லாம் தாமரைக்கு இந்த தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அன்போடு அளிக்க வேண்டும் என்று சொல்லி சுட்டறிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.